யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் என்ற மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். NGPM நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் என்பது SMPM இயக்கத்தின் துணை நிறுவனம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே ATG அதாவது வரிவிலக்கு பெற்று விடுதலையோடு ஊழியங்களை செய்வதற்கு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. தேவனின் நற்செய்தியை ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக பாரத தேசத்துக்கு அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இது ஒரு சபையும் அல்ல, எந்த சபைக்கு சொந்தமானதும் அல்ல, மாறாக அனைத்து சபை கிறிஸ்தவர்களையும் ஒரு மிஷனரி தரிசனம் பெற்ற ஒரு கிறிஸ்தவ குடும்பங்களாய் உருவாக்க வேண்டும். அதோடு கூட உங்கள் சார்பில் இந்த இயக்கம் இயங்குகிற அமைப்பாக பாரதத்தின் 24 மாநிலத்தில் சுமார் 185 மிஷனரி குடும்பங்கள் 138 விதமான மக்கள் மத்தியில் நற்செய்தி அறிவிக்கிறோம். நேபாள் நாட்டில் 5 மிஷனரி குடும்பங்கள் தங்கியிருக்கிறார்கள். இதுவரையிலையும் செய்த மிஷனரி பணியின் விளைவாக சுமார் 2860 பேர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கெடுத்து 366 கிராமங்களிலே கிறிஸ்துவை ஆராதிக்கிறார்கள். ஆராதனைகள் வீடுகளிலேயும் தெருக்களிலேயும் மலை ஓரங்களிலேயும் நடைபெறுகிறது. இதுவரையிலேயும் 17 ஆலயம் கட்டி முடித்திருக்கிறோம். 12 இடங்களில் கட்டுமான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. 55 இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திபாரம் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த மாத இறுதியில் குஜராத்தில் ஒரு ஆலயமும் இமாச்சல் பிரதேசத்தில் ஒரு ஆலயமும் பிரதிஷ்டை இருக்கிறது. அடுத்த மாதத்துலேயும் 2 ஆலயம் பிரதிஷ்டை இருக்கிறது. ஒரு மாதத்திற்கு 2 ஆலயத்தை எப்படியாலும் கட்டி பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று ஒரு இலக்கு நிர்ணயித்திருக்கிறோம். ஒரு வாரத்திற்கு சராசரியாக 1 அல்லது 2 சபைகள், ஒரு மாதத்திற்கு 10 புதிய சபைகளை ஆண்டவர் உருவாக்கும்படி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களை, இந்த மிஷனரி ஊழியத்தை துடிப்போடு செய்வதற்கு எங்கள் மத்தியில் இன்னும் 150 அப்ளிகேஷன்ஸ் காத்திருக்கிறது. அதோடு கூட 250 குழந்தைகள் படிக்கிறார்கள். இன்னொரு 1000 குழந்தைகள் எங்களையும் படிக்க வையுங்கள் என்று விண்ணப்பித்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு மிஷனரி ஸ்பான்சர்ஷிப்புக்கு 3000 ரூபாய், ஒரு ஆதிவாசி குழந்தைக்கு 600 ரூபாய், மிஷனரிகளுடைய குழந்தைக்கு 1000 ரூபாய் ஸ்பான்சர்ஷிப் வாங்குகிறோம். அதோடு கூட ஆலயம் கட்டுவதற்கு ஒரு சதுரடிக்கு 1000 ரூபாய், 800 சதுரடியில் கட்டுவதற்கு 7 லட்சம் ரூபாய், 1000 சதுரடியில் கட்டுவதற்கு 8 லட்சம் ரூபாய் என்று வாங்குகிறோம். கச்சா ஆலயம் 3 லட்சத்துக்கு 5 லட்சத்துக்கு கட்டுகிறோம். ஜெபம் பண்ணிக்கிடுங்க. மாதந்தோறும் ஆத்மாவை தேடி என்கிற ஒரு தமிழ் பத்திரிகையை இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்களை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று எசேக்கியேல் 38:7 எழுதியிருக்கிற வாக்கியத்தின் அடிப்படையில் இந்த பத்திரிகை தயாரிக்கிறோம். எங்களுக்காக நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த மிஷனரி பணியில் ஒரு பார்ட்னர்ஷிப் நீங்கள் வைத்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்கிறேன். ஒரு நாள் நாம் ஆண்டவரை சந்திக்கும்போது, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று சொல்லி கேட்பார். நாம் சந்திக்கும்போது ஒன்றுமே செய்யலையே சொல்லி வெறுங்கையோடு நம்ம யாருமே ஆண்டவரிடத்துல போய் நிற்கக்கூடாது. தேவை நிறைந்த பெரிய தேசத்தில் இருக்கிறோம். நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் மன நிம்மதி இல்லாதபடி சமாதானத்தை தேடி அலைகிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய நாட்டு ஜனங்களுக்கு மெய் சமாதானம், மெய் நிம்மதி இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது என்பதை நாம் சொல்லி ஆக வேண்டும். ஜனங்களுக்காக ஜெபிக்கும்போது விடுதலை நடக்கிறது. அருமையானவர்களே, பஞ்சாப் மாநிலத்தில் குலாவர் என்கிற ஒரு சகோதரி எழும்பி சாட்சி சொல்லும்போது, எங்களுடைய குடும்பமே குப்பை, பிள்ளைகள் குடி, கணவர் வேலைக்கு செல்வதில்லை, இப்படி குப்பை மேட்டில் இருந்த அந்த குடும்பத்தை இயேசு வந்தார், சந்தித்தார். நான் தேவாலயத்தை சென்று அவரை உறுதியாக பிடித்து ஜெபம் பண்ணினேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறியது. கணவர் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார். இயேசு குப்பையாக இருந்த எங்களை கோபுரமாக மாற்றியிருக்கிறார். அதே போல் மன்தீப் சிங் ஒரு பயங்கர குடிகாரர். எப்போ பார்த்தாலும் சாராய பாட்டில் கையில் வச்சுருப்பார். கையில் அந்த கத்தி எடுத்து வர்றவங்களாம் குத்துறக்கு நிற்பார். இப்படிப்பட்ட மனிதருடைய குடும்பத்தில் அந்த அம்மாவுக்கு திடீர்னு ஒரு கேன்சர், உடனடியாக மரித்து போய் விடுவார்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் தான், ஐயோ நான் தனித்து விடப்பட்டு விடுவேனே,
யார் இந்த மனைவிக்கு அற்புதத்தை செய்வார்கள் என்று அலையும்போது இயேசு அந்த மகனை தேடிச் சென்றார். இப்பொழுது குடியை விட்டுவிட்டு நாங்கள் அங்கே போயிருக்கும்போது ஆடல் பாடலோடு கூட எங்களை வரவேற்றார்கள். அன்பானவர்களை, இப்படி புதிய வாழ்வை புதிய விதத்தில் கொடுப்பதற்கு ஆண்டவருடைய சத்தியம் நம்ம நாட்டு மக்களுக்கு தேவை. ஆகவே இந்த 2024 முடிவதற்குள்ளாக இன்னும் 50 ஊழியர்களை எடுத்து அனுப்ப வேண்டும். ஒரு 100 குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 3000 பேருக்காவது பேப்டிசம் கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஆண்டவர் சித்தமானால் 24 கிராமங்களில் ஆலயங்கள் கட்டிவிட வேண்டும். எங்களுடைய மிஷினரி தரிசனத்திற்கு, எங்களுடைய திட்டத்திற்கு உங்களுடைய பங்குகள் தான் என்ன என்பதை சற்று தீர்மானியுங்கள். தேவை நிறைந்த தேசம், தேவை சந்திக்கிற ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். என் அன்பானவர்களே, இந்த மாபெரும் மிஷினரி பணியில் கடன் கொடுங்கள். வெஸ்ட் பெங்காலில் போயிருக்கும்போது அல்குசா கிராமத்தில் சகோதரி சபோதனா 8 பிசாசுகள் பிடித்து அலக்களிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த சகோதரிக்காய் ஜெபம் பண்ணும்போது விடுதலை பெற்றார்கள். இன்றைக்கு சிரித்த முகத்தோடு அசுத்தாவினாலே அலக்களிக்கப்பட்டிருந்த எனக்கு இயேசு புது வாழ்வை தந்திருக்கிறார் என்று சாட்சி பகிர்றேன். இப்படி நிறைய சாட்சிகள் வைத்திருக்கிறேன், சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஜெபம் பண்ணிக்கிடுங்க. அருமையானவர்களே, கடைசி காலம். ஆண்டவருக்காக ஆலயம் கட்டுங்க. விடுதி கட்டுறதுக்கு முன்வாங்க. 15க்கு 10 ஒரு விடுதி கட்டுறதுக்கு, ஒரு ஆள் கட்டுறதுக்கு 1 லட்ச ரூபாய் தேவை. உங்கள் சார்பில் உங்கள் பேரை எழுதி வைத்து அங்கே ஜெபம் பண்ணுவார்கள். அருமையானவர்களே, இந்த மிஷினரி பணியில் எல்லாரும் வாங்க எங்களுக்கு மிஷினரி அனுப்புங்கன்னு சொல்லி கேட்காங்களேன்னு நிறைய பேர் கேள்வி கேட்காங்க. நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே பதில், வாருங்கள், எங்களுடைய பணித்தலங்களை வந்து பாருங்கள். ஊழியங்கள் நடக்கிறது, மக்கள் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள், புதிய கிராமங்களில் சபைகள் உருவாக்கப்படுகிறது. வந்து பார்த்து இந்த ஊழியங்களை ஆதரியுங்கள். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதேபோல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், சவுத் இந்தியன் பேங்க் 08860 73 000 169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886. எங்களுடைய தொலைபேசி எண் 9043 86755 9447375550. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஊழியங்களில் ஈடுபடுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை 1000ஆய் கனம் பண்ணுவார். அருமையானவர்களே, இந்த நாளில் நம்முடைய சினாட் காலண்டர் அட்டவணையின்படி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நம்முடைய விசுவாச வாழ்வு பன்முகத்தன்மை நிறைந்த நம்முடைய பாரத நாட்டில் ஒரு சமூக தாக்கத்தை உண்டு பண்ண முடியுமா என்கிற பொருளில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அருமையானவர்களே, நம்முடைய இந்தியா ஒரு நல்லிணக்கம் உள்ள ஒரு நாடு, பன்முக வழிபாடு கொண்டுள்ள நம்முடைய இந்தியா. அருமையானவர்களே, ஒற்றுமை என்பதில் நாம் எல்லாரும் இந்தியர்கள் என்று சொல்வதில் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தோம். என்றாலும் 1992 டிசம்பர் 6ஆம் தேதி இந்த ஐக்கியத்தை ஒரு வெடிகுண்டு வைத்து தகர்த்தது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டு பாரதமே கொந்தளித்தாலும் சுதந்திரம் பெற்ற இந்திய நாட்டை, சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும் என்ற ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய கனவு, மூத்தோருடைய தியாகம் நம்மை மறுபடியும் ஐக்கியப்படுத்தி வைத்திருக்கிறது. அருமையானவர்களே, கூடி வாழ்ந்தால் கோடி இன்பம் என்று சொல்லி நம்முடைய முன்னோர்கள் ஒரு முதுமொழி சொன்னார்கள். அவ்விதத்தில் இந்த சுதந்திர தின நாளிலேயும் ஒற்றுமையோடும் நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்காக நாம் அர்ப்பணிப்போம். வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி அருமையானவர்களே, நம்முடைய பாரத நாட்டில் எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய குடும்பத்தை தியாகம் செய்து நமக்கு பெற்றுக் கொடுத்த இந்த சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அப்படிப்பட்ட தியாகிகளை கனம் பண்ண வேண்டியது, மதிக்க வேண்டியது, அவருடைய தியாகத்தை கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள். நம்முடைய பாரத நாட்டில் முதல் சுதந்திர தாகத்தை உருவாக்கி நமது இந்தியாவிலே முதல் சுதந்திர கொடியை ஏற்றினவர் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள். இவர்கள் ஒரு கிறிஸ்தவ போதகரின் மகள்.
அருமையானவர்களே, பொதுவாக கிறிஸ்தவ மார்க்கத்தின் போதனைகளை யார் யார் கேட்கிறார்களோ அவர்கள் அடிமைத்தனத்தை உதறி தள்ளிவிட்டு சுதந்திர காற்று எனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்ற ஒரு இயக்கத்துக்குள் வந்து விடுவார்கள். இது நேச்சர். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இந்தியாவை சுமார் 1000 ஆண்டு காலம் இஸ்லாமிய தலைவர்கள் ஆண்டார்கள். அன்றைக்கு நம்முடைய நாட்டு மக்களுக்கு சுதந்திர தாகம் கிடையாது. ஆனால் ஒரு 100 ஆண்டு காலம் மாத்திரம் இந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருக்கும்போது ஆங்காங்கே சுதந்திர தாகம் வெடிக்க ஆரம்பித்தது. காரணம் என்ன என்று கேட்போம் என்றால், ஆங்கிலேயர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்த கல்விக் கொள்கை, இன்னொன்று கிறிஸ்தவ மார்க்க போதனைகள். வேத வசனம் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவித்து அவர்களை கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களாக உருவாக்குகிறது. பார்வோனிடத்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேலர்களை விடுவிக்கும் போது, என் ஜனங்களை அனுப்பிவிடு, அவர்கள் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களை ஓங்கிய பயத்தோடு விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி அடிமைத்தனத்தை விட்டு கிறிஸ்துவை ஆராதித்து மகிமையான சுதந்திரத்தை நம்முடைய நாட்டில் அறிமுகப்படுத்துகிற இந்த மிஷனரி பணியில் நம்முடைய பங்கு என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய சமூக பண்பு தன்மையை அருமையானவர்களே ஒரு 3 முக்கியமான குறிப்புகளை வைத்து நாம் யோசிக்கலாம். இன்னொன்று, இந்த சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதுல நமக்குள்ளாக ஒரு பன்முகத்தன்மை இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சுவிசேஷம் அருமையானவர்களே யோவான் 1:29 எழுதியிருக்கு, இதோ உலகத்தில் வந்த எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அங்கே இயேசு கிறிஸ்து குறித்து முன்னுரை குறிக்கப்படுகிறது. ஏதோ ஒரு கிறிஸ்தவர்களுடைய பாவத்தை, இல்லை என்றால் யூதர்களுடைய பாவத்தை, இல்லை என்றால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுடைய ஜாதகம் சரியில்லை, ரோகங்கள் இருக்குது, அதை சரி பண்ணுறக்காக கிறிஸ்து வந்தார்னு அங்கே எழுதப்படவில்லை. தெளிவாக எழுதியிருக்கு, உலகத்தில் வந்த எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் நமக்குள்ளாக ஒரு பன்முகத்தன்மை, இல்லை என்றால் ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஆண்டவரின் சாயல் என்ற உணர்வோடு நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, நன்மை செய்வதிலையும் ஆண்டவருக்கென்று கொடுப்பதிலையும் பன்முகத்தன்மை. இவன் ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தான், இவனுக்கு மாத்திரம்தான் நான் உதவி செய்வேன், இவனுக்கு மாத்திரம்தான் நான் வேலை கொடுப்பேன், இவனுக்கு மாத்திரம்தான் நான் கல்வி கொடுப்பேன் அப்படிங்கிறது கிறிஸ்தவ மார்க்க போதனைகள் கிடையாது. அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 10:38 வாசித்து பாருங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலங்களிலே எப்பொழுதெல்லாம் தேவையில் உள்ள ஜனங்களை பார்த்தாரோ அப்பொழுதெல்லாம் அவரை அறியாமலே மனதுருகினார். மனதுருக்கம் என்றால் செயல்படுகிற அன்பு என்று பொருள். எந்த மனிதன் எந்த தேவையோடு இருக்கானோ அந்த தேவையை சந்தித்து அவனை திடப்படுத்த வேண்டும், அவனை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். இப்படி நன்மை செய்கிறவராக நம்முடைய ஆண்டவர் சுற்றி தெரிந்தார். இந்த சுதந்திர தின காலங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் அத்தனை பேருடைய இருதயத்தில் இருக்க வேண்டியது, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மாத்திரம்தான் நன்மை செய்வோம் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல், நம்முடைய ஆண்டவர் எப்படி அனைவர்களுக்கும் நன்மை செய்வராக இருந்தாரோ நாமும் அப்படி செயல்பாடுகளை திட்டமிட வேண்டும். மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் வேதனையோடு இருக்கிற ஜனங்களுக்கு அழைப்பு கொடுக்கும்போது மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திற்கு வாருங்கள். இந்தியர்களை மாத்திரம் அல்ல, உலகெங்கிலே இருக்கிற ஜனங்கள் வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு எனக்கு இனி விடுதலையே கிடைக்காதான்னு சொல்லி தவித்து ஓடிக்கொண்டிருக்கிறோமே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த இளைப்பாறுதலை நமக்கு கொடுக்கிறதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை, கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்துவதற்கு ஒப்பு கொடுத்தார். ஜார்ஜ் சுவினோக் என்ற ஒரு தேவனுடைய மனிதர் சொல்லுகிறார், பரிசுத்தம் என்னும் விதையை இந்த இந்தியாவில் நீ விதைத்து பார், அங்கே தரமான கனிகள்
அந்த மரங்களிலே நீ பார்ப்பா என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஒவ்வொருவரும் பரிசுத்தம் என்கிற விதையை விதைக்கிறதுல ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. அப்படி வாழ்ந்த ஒரு தானியேலை குறித்து உங்கள் மத்தியில் சில குறிப்புகளை வைக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8 21 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, தானியேலே ஒரு வித்தியாசமான ஒரு பாபிலோன் நாட்டில் போய் அவருடைய கலாச்சாரத்தை மாற்றி, அவருடைய உடை அலங்கரிப்பை மாற்றி, அவருடைய சொந்த பாஷையை மாற்றி, கடைசியாக அவருடைய வழிபாடு முறைகளை மாற்றுவதற்கு தீர்மானித்திருந்தார்கள். ஆனால் அந்த தானியேலோ எல்லா இடங்களிலேயும் அதற்கு ஏற்ற விதத்தில் மாற்றி கொண்டாலும் அந்த தனிப்பட்ட முறையிலே தேவனோடு இருக்கிற அந்த தொடர்புகளில் அவர் வைராக்கியத்தோடு கூட அவர் காணப்படுகிறார். ஒருவேளை ஒரு கலாச்சாரம் மாறிவிட்டதுனால எனக்குள்ள எல்லாமே போயிருச்சு, மெய் தெய்வத்தின் வழிபாடு முறையும் போயிருச்சு அப்படின்னு சாக்கு போக்கு நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறதற்கு இவர் ஒரு நல்ல உதாரணம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் 9 16 வரை வாசித்து பாருங்க. அங்கே கொர்நேலியு என்பவர், இவர் கிறிஸ்தவர் கிடையாது, இவர் வேறு மார்க்க வழிபாடுகளை உரியவர். ஆனால் இயேசு கிறிஸ்துவை மிகவும் நேசிக்கிறவர், தான தர்மம் பண்ணுறவர், நல்லா ஜெபம் பண்ணுறவர். அவரை குறித்து தேவதூதன் சொல்லும்போது, கொர்நேலியுவே, உன்னுடைய ஜெபம், உன்னுடைய தான தர்மம் தேவ சமூகத்தில் எட்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். என் அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல மனுஷன் எப்படியாலும் பரலோகம் வரணும்னா ஒரே வழி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால அவர் கழுவப்பட வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் பேதுருவினிடத்தில் அங்கே பலவிதமான பதார்த்தங்கள் கொண்ட ஒரு கூடையை காண்பிக்கிறார். அதில் இருந்த அந்த பதார்த்தங்கள் எதையுமே ஒரு யூதன் சாப்பிடக்கூடாது, தீட்டு. ஆண்டவர் சொல்கிறாரு அதை அடித்து சாப்பிடுன்னு சொல்லி. அப்போ பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே, இவங்களுடைய மார்க்கத்தின்படி அப்படிலாம் தீட்டு, நாங்கள் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் பரிசுத்தமாக்கினதை நீ தீட்டு என்று எண்ணாதே என்று சொல்லிவிட்டு அந்த கூடை எடுத்துக்கொள்ளப்படுவதை அவர் தரிசனத்தில் பார்க்கிறார். இந்த காட்சி நடந்து கொண்டிருக்கும் போது சிலர் கதவை தட்டுறாங்க. இந்த மாதிரி இத்தாலி பட்டணத்தில் கொர்நேலின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உங்களை உடனே கூப்பிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி. அவர் ஒரு புறையினத்தவர், கூட வந்திருக்கிறவங்களும் புறையினத்தவர். பேதுரு உடனே போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறாரு, இப்படி நீ கூப்பிட்றாங்களே, நான் போகலாமான்னு சொல்லி. அப்போ ஆண்டவர், நீ ஒன்றும் அச்சப்படாத, நீ தைரியமாக அவங்க பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு. அருமையானவர்களே, பேதுருவுக்கு தெரியும், நான் இப்போ இந்த கொர்நேலி வீட்டுக்கு போகிறது இந்த யூதர்களுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாக்கி ஒரு பெரிய ஜாதி கலவரத்தை உருவாக்கிடுவாங்க. என்ன செய்யலாம்னு சொல்லி இந்த விசுவாசத்துக்கு வந்த 4-5 யூத சகோதரர்களை கூட கூட்டு போகிறாரு. கூட கூட்டு போய் அந்த வீட்டுக்குள்ளே போனால் எல்லாரும் உபவாசத்தோட ஜெபத்தில் பயபக்தியோடு தேவனோடு இருக்கிறார்கள். நம்முடைய தேவன் பக்தி உள்ளவர்களை தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார் என்று வேதம் சொல்கிறது அல்லவா. பேதுரு உள்ளே போகிறாரு, தேவனுடைய வார்த்தை சொல்ல ஆரம்பித்த உடனே பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலே இறங்குறார். அங்கே இருந்த அத்தனை புறையினத்தவர்களை அபிஷேகிக்கிறார். இது அங்கே கூட வந்திருந்த அந்த யூதர்கள் பேதுருவோடு போயிருந்த அவங்களும் பார்த்தாங்க. இவனுங்கெல்லாம் கட்டாயம் வெளியே போய் சொல்லுவான், இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறதான் போகுதுன்னு சொல்லி. இதற்காக விசாரணைக்காக எருசலேம் போயிருக்கும்போது பேதுரு என்ன சொல்கிறாரு, நான் மட்டும் தனியாக போகலை, என்னோட 4 பேரை கூட்டு போனேன். ஆதியில் நம்ம மேலே இறங்கின பரிசுத்த ஆவியானவர் இப்போ எல்லா ஜனங்கள் மேலே இறங்குறாரு. எல்லாரும் அவர் பக்கமாக தெரிந்து கொள்கிறார். ஆகவே தேவன் இணைத்ததை நான் எப்படி வெறுக்க முடியும்? தேவன் அவர் பக்கமாக இழுக்கிற ஜனங்களை நீங்கள் உள்ளே வராதீங்க நான் எப்படி சொல்ல முடியும்? அதை தடுக்கிறங்க நான் யார் அப்படின்னு சொல்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் ஒரு பன்முகத்தன்மை நிறைந்த ஒரு ஆண்டவர், வழிபாட்டின் அடிப்படையில் யாரையும் பிரிக்காத ஒரு ஆண்டவர். அது மாத்திரமல்ல என் அன்பானவர்களே, ஒரு சமாரியா பெண், அவள் தீட்டு உள்ளவள், அது மாத்திரமல்ல விதவை, அவள் விபச்சாரத்தில் இருந்தவள், இப்படிப்பட்டவள் தான் தாழ்த்தப்பட்ட பெண். ஆனால் ஆண்டவர் அந்த பெண்ணோட பேசுகிறார். அருமையானவர்களே, அவரிடத்தில் இருக்கிற தேவைகளை கண்டுபிடிக்கிறார், அவளுக்குள்ளாக இருக்கிற அந்த தாகத்தை கண்டுபிடிக்கிறார், எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அந்த மகள் இவ்வளவு காரியங்களை பெற்றுக்கொண்டோன்னு அவள் இருதயத்தில் ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சியை அடக்கி வைக்க முடியாமல் ஊருக்கு போய் யாக்கோபின் கிணத்து பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார், பாருங்கள், எனக்கு நிறைய காரியங்களை சொன்னார், அந்த சந்தோஷத்தினால அடக்க முடியல, நீங்களும் வந்து பாருங்கள். ஒரு பெருங்கூட்டமான மக்கள் வந்தார்கள், இயேசுவின் போதனைகளை கேட்டார்கள், அநேகர் விசுவாசிகளாக மாறினார்கள். என் அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில்
ஒரு எத்தியோப்பிய மந்திரி. இந்த எத்தியோப்பிய மந்திரி ஒரு என்விச்னா அந்த 3ஆம் பாலினத்தவர்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்டவர் பார்த்துக்குங்க. இவருக்கு எருசலேம் போய் அங்குள்ள கடவுளை பார்க்கணும், அங்கே ஆராதனை நடத்தணும்னு சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப போகிறார். திரும்ப போகும்போது வேத புஸ்தகத்தை வாசிக்கிறார். இந்த பைபிளை வாசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க மத்தியில் போய் பிலிப் என்ற ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு சுவிசேஷகன் சேர்ந்து அந்த எத்தியோப்பிய மந்திரிட்ட கேட்குறாரு, நீ வாசிக்கிறிய என்னென்னு உனக்கு புரியுதாப்பான்னு சொல்லி. அப்போ இந்த எத்தியோப்பிய மந்திரி சொல்கிறான், ஒருவன் எனக்கு அதை விவரித்து சொல்லவில்லை என்றால் எனக்கு எப்படி தெரியும்? உடனே பிலிப்பு தெளிவாக வேறு சொல்கிறாரு, ஆதியிலே உலகத்தை உண்டாக்கின கடவுள் உலக ஜனங்களுக்கு ரட்சிப்பாக இயேசு கிறிஸ்தை அனுப்பி வைத்தார். அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாகிவிட்டார். இதை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத சொன்ன உடனேயே அந்த எத்தியோப்பிய மந்திரி, இங்கே தண்ணி இருக்க, நான் ஞானஸ்நானம் உடனே ஏன் பெறக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, நீ விசுவாசித்தால் கட்டாயம் செய்யலாம்னு சொல்லு. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாள் காலை வேளையில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோமே, நமக்குள்ளாக மாற்று இனத்தவர்களை பார்க்கும்போது வரக்கூடிய வெறுப்பு, இல்லையென்றால் ஒரு கலவர குணம், இல்லையென்றால் அவர்களை அழித்துவிட வேண்டும் என்ற சிந்தை ஒரு நாளும் ஒரு வினாடி வராதபடி, அனைவரும் தேவனின் பிள்ளைகள், என் தேவன் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர் என்கிற உயர்ந்த நினைவு, உயர்ந்த பாரம், உயர்ந்த அந்த சிந்தை நம் எல்லாருக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவர்கள் கூட எந்த இடத்துலையும் மதவெறியை தூண்டக்கூடிய விதத்திலே நம்முடைய செயல்பாடுகள் எதுவும் இருக்கக்கூடாது. ஒருவேளை மாற்று மார்க்கத்தார் செய்யட்டும், அவங்க சத்தியத்தை தெரியாமல் அறியாமல் செய்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கும் தேவையான நேரங்களில் நல்ல ஆலோசனைகளை சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்வின் செயல்பாடுகள் நாம் யார் என்பதை உலகத்திற்கு காட்ட வேண்டும். இன்னொரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். எகிப்தின் தலைநகர் கெய்ரோ. அந்த கெய்ரோவில் ஒரு பெரிய பணக்காரர்கள்லாம் வாழ்கிற ஒரு வீதி. அந்த வீதியில் வீட்டிலேருந்து வெளியே போடக்கூடிய பேப்பர்கள், பாட்டில்களை பொறுக்கி அதை விற்று ஒருவன் வாழ்க்கை நடத்திட்டு இருந்தான். அப்படி ஒரு நாள் அந்த குப்பை பொட்டியை பொறுக்கும்போது ஒரு நல்ல பார்சல் இருக்குது. இதை பார்த்த உடனேயே அவனுக்கு இதுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த பார்சல் இருந்த அந்த பெட்டியை பத்திரமா எடுத்து அந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டு முன்னாடி போகிறான். ஐயா, உங்கள் வீட்டில் ஏதாவது காணாமல் போச்சான்னு சொல்லி. எல்லாரும் இவனை பார்த்த உடனே துரத்துறாங்க. ஏன்னா பிச்சை எடுக்கிறவன்ல, எல்லாரும் துரத்துறாங்க. ஒரு பெரிய பணக்காரர் அந்த வீட்டில் எல்லாரும் பதபதைச்சிட்டு இருக்காங்க, கண்ணீரோடு இருக்காங்க. உடனே அதில் நின்று உங்கள் வீட்டில் இப்படி பதபதைப்போடு இருக்க காரணம் ஏதாவது தொலைஞ்சு போச்சா, ஏதாவது காணலையான்னு சொல்லி. அவங்க ஆமாப்பா, உனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க. உடனே இவன் அவன் கையில் இருந்த அந்த பார்சலை அந்த ஜிப்பாவில் இருந்து எடுத்து, இதை நான் அந்த குப்பை தொட்டியிலேருந்து எடுத்தேன், யாரோ ஒருத்தர் தெரியாமல் தூக்கி வீசிட்டாங்கன்னு சொல்லி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் கொடுத்த உடனே அவங்க அதை வாங்கிட்டு, தம்பி, எங்கள் வீட்டில் உள்ள அனைத்து அந்த வைரங்கள், விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் அந்த இதில் தான் பத்திரமா வச்சுருந்தோம், எப்படியோ காணாமல் போச்சு, எல்லாரும் என்ன செய்யலான்னு தவிச்சிக்கிட்டு இருக்கோம். நீ இதை கொண்டு வந்து கொடுத்துருக்கியப்பா, இந்த விலைக்கிறேன் என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னாலாம், ஐயா, அந்த பொருள் உயவர்கள் கையில் கொண்டு போய் கொடுத்துடணும், அது என்ன விலை, அது என்ன இருக்குது, இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லாத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிடுங்கன்னு சொல்லி கொடுத்துரும் போகும்போது தான் ஒரு கூப்பிட்டு, தம்பி ஒரு நிமிஷம், உங்களுக்கு சின்ன வெகுமதின்னு சொல்லும்போது, எனக்கு வெகுமதி வேண்டாம், நான் போயிட்டு வரேன், என் கடமையை மாத்திரம் செய்தேன்னு சொல்லும்போது, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது சொன்னான்னா, நான் இசாவா அப்படின்னானா. இசாவானா என்ன அர்த்தம்னா, நாங்கள் இயேசுவை சார்ந்தவர்கள். ஏப்பா, இயேசுவை சார்ந்தவர்கள்லாம் இப்படி தான் இருப்பீங்களா, இப்படி உன்னை மாத்திரம் அந்த கடவுள் யார் அப்படின்னு சொன்ன உடனே தன் ஜிப்பாக்குள்ளே வச்சுருந்த ஒரு புதிய ஏற்பாடை எடுத்து அந்த பெரியவர் கையில் கொடுத்தானாம். அருமையானவர்களை, இன்றைக்கும் கெய்ரோ பட்டணத்தில் ஒரு பெரிய திருச்சபையை அந்த பெரியவர் தான் தலைமை தாங்கி நடத்துகிறாரு சரித்திரம் சொல்லுது. அப்படின்னா ஒரு மனிதனுடைய புரட்சிகரமான சாட்சியான வாழ்வு எவ்வளோ மாற்றத்தை உண்டாக்குறதுன்னு சொல்லி பாருங்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டில் அப்படிப்பட்ட புரட்சியை தான் நம்ம ஏற்படுத்தணுமே தவிர, ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி கிறிஸ்தவர்களால் கலவரம் உருவாகுதுங்கிற ஒரு காரியம் நம்ம நாட்டில் ஒரு நாளும் வரக்கூடாது. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களோட மட்டும் 70% நேரங்களை செலவு செய்கிறாரு. எதற்காக பார்த்தீங்கன்னா, அவருடைய ஊழிய நாட்களுக்கு பின்பு
இந்த உலகத்தையே அவர்கள் கலக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி தான் உங்களை என்னையும் வச்சிருக்கிறார். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதத்தை போல அருமையானவர்களை விளக்க கொடுத்து அதை தண்டில் வச்சு அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கறதை போல நம்மையும் தேவன் வைத்திருக்கிறார். என் அன்பானவர்களே, சமய உணர்வுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் பார்த்துக்குங்க. அதை நம்ம எல்லாருமே மதிக்க வேணும். அருமையானவர்களே, மாறா அதை கேவலமாக இல்லைன்னா கீழ்த்தரமாக இதெல்லாம் பிசாசு இப்படிலாம் பேசுவோன்னு சொன்னால் அந்த உணர்வை அவமதிக்கிறது போன்ற ஒரு பொருள். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு நாள் நமக்குள்ளே வராதபடி எல்லாருக்குள்ளாகவும் ஒரு தெய்வ பக்தி இருக்கிறது என்ற உணர்வோடு கூட நான் வாழ வேண்டும். நாம் அப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்ய வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, கொர்நேலி வீட்டில் நடந்த இந்த சம்பவத்துக்கு பின்பு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சமூக புரட்சி. ஒரு பெருங்கூட்டமான மக்கள் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளாக வர ஆரம்பித்தார்கள். என் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நம்முடைய வாழ்க்கையிலையும் காணப்பட வேண்டும். நம்ம நாட்டில் அம்பேத்கர்ங்கிற ஒரு பெரிய தலைவர் பார்த்துக்குங்க. இந்த தலைவருக்குள்ளாக அவர் இருந்த மார்க்கம் அவரை மதிக்காது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்ததுனால வேறு மார்க்கத்துக்கு மாறணும்னு சொல்லி பல முறைகள் முயற்சி தேடி கண்டுபிடிக்கும்போது அவர் கிறிஸ்தவ மார்க்கத்தை யோசிக்கும்போது என்ன சொன்னாராம், நான் இப்போ இருக்கிற மார்க்கத்தில் இருக்கிற எல்லா விதமான ஜாதி வெறி, எல்லா விதமான ஏற்றத்தாழ்வு இங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். யோசித்து பாருங்கள் என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபைகளில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வைக்கிறோமா, ஏழை பணக்காரன் என்று வைக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். என் அன்பானவர்களே, இந்த பூமியில் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, கிறிஸ்தவர்கள் உலகிற்கு 2 விதத்தில் ஆசீர்வாதமானவர்கள். ஒன்று, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது, நான் உனக்குள்ள பூமியில் உள்ள சகல ஜனங்களை ஆசீர்வதிப்பேன், ஆகவே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அருமையானவர்களே, வள்ளியூரில் ஞானராஜன் ஒரு அண்ணாச்சி அங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு நாள் ஆட்டோ ஸ்டாண்டில் போய் நின்றுக்கிட்டு, நான் இந்த மாதிரி ஷெல்டன் கம்பெனிக்கு போகணுன்னு சொன்ன உடனே ஆட்டோக்காரன் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டான். இப்போ எவ்வளவு வேணான்னு கேட்டால் அவன் கேட்கவே இல்லை. நான் அண்ணாச்சிக்கிட்ட நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன், நீ கொண்டு போய் இறங்க சார் அப்படின்னு. அப்போ இறங்கின பிறகு தான் நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட. அவங்க சொல்கிறாங்க, இந்த ஊரில் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஊழியக்காரங்க தான் இந்த டைமில் வருவாங்க, அதனால் அவங்களுடைய ஸ்பேரை நான் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கேன். அது மாத்திரம் இல்லை, இந்த ஆட்டோக்காரங்களுக்கு எப்போ வேணாலும் நம்ம கம்பெனியில் வந்து 1 டைம் சாப்பாடை சாப்பிடலாங்கிற முறையை வச்சுருக்கிறோம் அப்படின்னாங்க. அருமையானவர்களை, யோசித்து பார்ப்போம், நாம் எப்படி நன்மை செய்கிறோம், இல்லை என்றால் நம்முடைய சாட்சி எப்படி மற்றவர்களுக்கு வெளிப்படையாக அமைகிறது என்று நாம் யோசித்து பார்ப்போம். உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய நாட்டு ஒரு பன்முகத்தன்மை நிறைந்த நாடு, பல வழிபாடு, பலவிதமான இனங்கள், பிரிவுகள் ஆண்டவரே, என்றாலும் நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள், நாங்கள் இந்தியர்கள், நாங்கள் ஒரு தாயின் பிள்ளைகள் என்கிற உணர்வோடு தொடர்ந்து வாழ எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல், பிரசன்னம், ஆசீர்வாதம் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு கூட தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?